அவரு ஊர்ல இல்லன்றது எல்லாருக்கும் அவங்களுக்கு நல்லா தெரியும். கிருஷ்ணகிரியில இருக்காருன்றது தெரியும். அவர சந்திச்சு அங்க கூட அனுப்பியிருக்கலாம். அங்க அங்க இருக்கிற காவல் நிலையத்துல அனுப்பி கூட அவர்ட்ட குடுத்துருக்கலாம். அதுவும் குடுக்கல. வந்தவங்க எதுவுமே சொல்லல. சம்மன ஒட்டிட்டு போயிட்டாங்க. நான் வந்து எனக்கு தம்பி சுபாகர் தான் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு நான் வெளிய வரேன். இந்த மாரி ஒட்டிட்டு போயிட்டாங்க நீனா, சரி சரி ஒட்டி இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு தான் நான் கீழ இறங்கி வரேன். நம்ம வழக்கறிஞர் சொல்றாங்க, சரி காவல்துறை ஒட்டிட்டு போயிட்டாங்கன்னா நீங்க எடுத்துருங்க அத அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அது என்னன்னு பாலியல் குற்றம்னு போட்டு எத்தன வருஷமா தான் இது இருப்பீங்க. சரி இப்ப வந்து நீதிமன்றம் விரைவுபடுத்த சொல்லியிருக்கு. அது என்ன இப்ப உடனே அடுத்த நாளே வரணும்னு சரி ஒரு ஊர்ல இல்லன்னு தெரியும். நீங்க வேணும்னே இத செய்றீங்கன்றது எனக்கு தெரியும். நான் வீட்ல இருக்கேன். என்கிட்ட அத நீங்க பேசிட்டு கூட நீங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம். வந்து யாருமே இல்லாத வீட்ல வந்து ஒட்டிட்டு போன மாதிரி நீங்க ஒட்டிட்டு போயிட்டீங்க. நான் வந்து வெளிய வந்து பாக்குறேன். தம்பி இது மாரி சொல்றாரு. ஒட்டிட்டாங்க நீனா. அப்புறம் பிரஸ் மட்டும் தான் நின்னுட்டு இருந்தாங்க. எனக்கு எனக்கு ரொம்ப அன்னீசியா இருந்தது. அவங்க முன்னாடி வர்றதுக்கு. நான் அது நைட் ட்ரெஸ்ல இருந்தேன். நான் வெளிய வரல. சரி தம்பிய தான் கிழிங்க தம்பி. இல்ல போலீஸ் போணும். போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் கிழிக்க சொன்னேன். நான் தான் கிழிக்க சொன்னேன் அவர. நான் படிக்கிறதுக்காக கிழிக்க சொன்னேன். அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு வந்து குடுத்தாரு. குடுத்துட்டு நான் அது உள்ள உட்காந்து அது 2, 3 கிழிஞ்சதுனால உட்காந்து அத படிச்சுக்கிட்டு இருந்தேன்.